இயேசுவின் போர் வீரன் ராஜசேகர். என் மகன் இது எம்எஸ்டபிள்யூ படிக்கிறான். 2 வாரத்துக்கு முன்னாடி அழுதான். அப்பா, அந்த காலேஜில் ப்ரொஃபஸர் பாடமே சொல்லி தரதில்லை, ஆனால் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு நான் எடுத்தா 90, அட்லீஸ்ட் நான் 100க்கு 95 எடுக்கணும். ஆனால் இது எழுதுனேன்னா எனக்கு அவளுக்கு மார்க் வராது, அதனால நான் காலேஜுக்கு போகல. அப்படி சொல்லாதப்பா, ஜெபம் பண்ணலாம், ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப்ட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டா. சரி வா ஜெபத்துக்கு போனால் அந்த ப்ரேயருக்காக கூப்பிட்டு நான் போய் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு எக்ஸாம் எழுதினேன். 100க்கு 95 எடுத்தேன். பார்த்தியா ப்ரேயருடைய பவர் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை ஆண்டவர், உன் மக கத்து கொடுக்காதனால நான் அழுதால நீ சபையில என்னத்தை கத்து கொடுத்த, அதை இருதயத்தை அதிகமே தொட்டது. நானே கொண்டு நான் எப்படி கொண்டு எப்படி வழிகாட்ட முடியும்? இங்கெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தோம். இது பிரசங்கம் பண்ணும் போது ஒரு உயரமான அங்கி தரித்த ஒரு பெரிய வெள்ளையா அப்படியே நடந்து போறான். என்கிட்ட சொன்னாலும் சாட்சியில சொல்லுப்பாட்டு அவன் இதுல அப்படியே இந்த இடத்துல தெய்வம் உலாவி வருவதை, தேவ பிரசன்னம் இருக்கிறதுனாலதான் இந்த ஆவிக்குரிய மண்டலம் திறக்கப்பட்டது. அற்புத அடையாளத்தோடு, அதாவது எனக்கு 69 வயசு ஆகுது. ரயில்வே ரிட்டையர்ட் ஊழியம் பண்ணேன். எனக்கு இவங்களுடைய சாட்சி, அந்த அருமையான அம்மாவுடைய சாட்சி எல்லாம் 85 வயசுல நிக்கிறாங்க. உனக்கு என்னடா 69க்கு போகிறன்ற, நான் கூட இருக்கிறேன்னு இருப்பாங்க. நான் அடிக்கடி கேட்பேன். ஆனா என் விஷயம் என்னன்னா, திரளான ஜனங்கள் இயேசுவாரி மிஷினரிகளை அனுப்பணும். எந்த தரிசனம் வச்சு எந்த ஃபீல்டு, இந்த எனக்கே ஒண்ணும் இல்லை, நான் எப்படி அனுப்ப முடியும்? ஆனா இப்பதான் சொன்னாரு, அணி சபை ஆரம்பிக்கிறது. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சபையில அனௌன்ஸ் பண்ணேன். சபை ஸ்டாக்னேஷன் பண்ற இடம் இல்லை. ஸ்கூல், பள்ளிக்கூடம், காலேஜ் ஒரு செக்ஷன் படிச்சு முடிச்சுட்டு அடுத்த பேர் வருவாங்க. இது பிசினஸ் பிளேஸும் கிடையாது, வருமானம் பண்றதும் கிடையாது. ஆனா இது செய்யணும்னு ஆண்டு அனௌன்ஸ் பண்ணாரு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திட்டமிடப்பட்டது. இதுதான் சரியான தரிசனம். நிறைய போதர்கள் தெரியும், அவங்க சேலஞ்சு பண்ண போற வாழ்க்கை மாறணும்னா நீ இந்த பிஎஃப்எஃப் வந்தீங்கன்னா மாறும். இதுக்கு நீ பாரு, அது சரியில்லைன்னா நீ எவ்வளவு கேட்கிற தரேன். ஏன்னா எனக்கு அந்த பாரம் வந்தது. என்ன போலதான் அநேக போதர்கள் கூட இருக்கிறாங்க, விடுதலை இல்லாம இருக்கிறாங்க. 30 வருஷமா இன்சுலின் போ, 30 வருஷமா. என் மருமக வந்தாங்க, இது ஃபர்ஸ்ட் பேட்சிக்கு. அப்பா நீங்க அங்க போடவே மாட்டீங்க. அந்த வார்த்தை விசுவாசத்தை போட்டுட்டு வந்துட்டேன். என் ஒய்ஃப்டையும் சொல்ல, யார்ட்டையும் சொல்ல, மெடிசன் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்தேன். வரும்போது அந்த ரூம்ல படுத்திருக்கும் போது எனக்கு கால் எரிஞ்சது. ஆனா ஒரு வார்த்தை வந்தது, விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். பிசா சொல்றான், நீ என்ன டிஜே ஸ்டுடியோ பெரியாடா, நீ என்ன ஸ்டீபன் பாஸ்டுடியோ பெரியாடா, அவங்களாம் சுகர் பண்ணல. அந்த இவர் காலை எடுத்துட்டாங்க, உன் காலை எடுக்க போறது. அப்பதான் ஆண்டு சொன்ன, விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். அப்பதான் ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. வசனம் நமக்கு இப்போ ஒவ்வொரு கருத்து வசனத்தை ஆவியில உணர்ந்து எனக்கு ஆவியில பலனா இருக்கிறேன். நான் குறைஞ்சது ஒரு 300 பாஸ்டர் மாத்திக்கணும். அதான் என்னுடைய, ஏன்னா 300 பாஸ்டர் 300 இன்ட்டு 1000 போட்டால் 30,000 மிஷினரிகளை அனுப்பணும். அதான் எங்க தரிசனம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.